நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு ஈக்குவலாக இருக்குமான்னு செகண்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. நம்ம என்ன பண்ணுங்க, மூணே கண்டுபிடிச்சிட்டு மூணு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கிவனை ஏ என்ன கொடுத்துருக்காங்க 1,3,5. பி என்ன கொடுத்துருக்காங்க 2,3. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவை எடுத்து எழுதிக்கோங்க 1,3,5. கிராஸ் ப்ராடக்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க 2,3. இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா மீனிங் என்னென்னா, ஏல உள்ள எலமெண்ட்டையும் பியில் உள்ள எலமெண்ட் என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். அப்போ 1,2. அடுத்து 1,3. நெக்ஸ்ட் 3,2. நெக்ஸ்ட் 3,3. நெக்ஸ்ட் 5,2. நெக்ஸ்ட் 5,3. அதே மாதிரி இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏக்கு முதல்ல என்னென்னோ பி எழுதணும். பி என்ன செட் பார்த்து சொல்லுங்கள், 2,3. கிராஸ் ப்ராடக்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 1,3,5. இப்போ பி கிராஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ரெண்டையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். பியிலோட எலமெண்ட்டையும் ஏலோட எலமெண்ட்டையும். இப்போ என்ன 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ ஆர்டர் பேரில் எழுதுங்க 2,1. அடுத்து 2,3. நெக்ஸ்ட் 2,5. நெக்ஸ்ட் 3,1. 3,3. 3,5. ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிட்டோம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பியை 1 வச்சுக்கலாம், பி கிராஸ் ஏவை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 1,2 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. இப்போ ரெண்டு ஆர்டர் பேர் எப்போ ஈக்குவல் சொல்லுவாங்கன்னா, இதில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான். 1,2வும் 2,1 ஈக்குவல் இல்லை. அதே மாதிரி 2,3 இருக்குது, இங்கே 3,2 இருக்குது. அப்போ இதுவும் என்னது ஈக்குவல் இல்லை. அப்போ எலமெண்ட் ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா, இருக்காது கண்டிப்பாக. அப்போ 1,2லேருந்து என்ன சொல்லலாம், ஃப்ரம் 1,2லேருந்து என்ன சொல்லலாம்னா, ஏ கிராஸ் பி வந்து நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். என் ஆஃப் ஏ கிராஸ் பினா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ கிராஸ் பி. அப்போ ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 6. அதே மாதிரி என் ஆஃப் பி கிராஸ் ஏ. அப்போ என் ஆஃப் பி கிராஸ் ஏ எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6. அதுவும் 6 எலமெண்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ முதல் எவ்வளோ இருக்கு பாருங்க, என் ஆஃப் ஏனா மீனிங் என்னன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ. ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3. அப்போ என் ஆஃப் ஏங்கிறது 3. அதே மாதிரி என் ஆஃப் பி எவ்வளோன்னு பாருங்கள், என் ஆஃப் பினா பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 2 எலமெண்ட்ஸ். அப்போ 1 2. அப்போ 2. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வந்து பார்ப்போம், என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. அப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்னது 3, என் ஆஃப் பிங்கிறது என்ன 2. இப்போ ஆன்சர் என்ன 6. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, மூணுமே ஈக்குவலாக இருக்கா. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. பாருங்கள், என் ஆஃப் என்ன இருக்குது, 6 இருக்குது. என் ஆஃப் ஏ கிராஸ் பி 6 இருக்குது. என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 தான் இருக்குது. என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பிங்கிறது என்ன கிடச்சிருக்கு, ஆன்சர் 6 தான் கிடச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம், மூணுமே ஈக்குவல். அவ்வளோதான்.